Hi friends, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாட்டா இந்த மாட்டா இமேஜை எப்படி எடிட் பண்ணுறது தான். இந்த இமேஜ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸி 5 ஸ்டெப்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு PicsArt ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் இமேஜை இந்த ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ். எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஹவு டு எடிட்ன்ற பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதுபடி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து எஃப்எக்ஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேஜிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த நியோ பாப்புன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி மாதிரி வரும், மறுபடியும் அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 75 வச்சுக்கோங்க. உங்கள் இமேஜுக்கு எப்படி ஏற்றோ அந்த மட்டும் கொஞ்சம் ப்ரைட்டாக எல்லோ இஷ்ஷாக தெரிகிற மட்டும் கொஞ்சம் 75 இல்லை 80 அந்த மட்டும் அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. நான் 76 வச்சுக்கிறேன், கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே டிக் பண்ணிடலாம், இமேஜ் சேவ் பண்ணிடலாம். சேம் அதே மட்டுமே மறுபடியும் எஃப்எக்ஸ் வந்து அதுலேயே மேஜிக்கில் இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். பவுன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நார்மலுக்கு பக்கத்துலேயே மல்டிப்ளை, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 80 வச்சுக்கோங்க. 80 பண்ணி டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. அடுத்து என்ன ஸ்டெப்புன்னா, கீழே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இமேஜ் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு க்ராப் பண்ணோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலரில் வைக்கணும். இப்போ ட்ரா கொடுத்துருங்க. ட்ரா கொடுத்து இந்த எஃபெக்ட் லேயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எல்லோ கலர் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, இந்த லேயரில் இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த எல்லோ கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிடுங்க. எல்லோ பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. அடுத்து இந்த ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எம்டி லேயர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயரில் நம்ம லைட்டாக எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம், இல்லை லைட்டிங் வர மட்டும் பண்ண போகிறோம். டிக் பண்ணிட்டு ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் இது கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்து ஃபுல்லாக வச்சு செட் கொடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம லைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். லைட்டாக இருந்தால் போதும். அது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஜூம் பண்ண போகிறோம். இந்த லேயரை இதில் வரைஞ்சிருக்கோம் தெரியுதுல்ல, இதை நம்ம ஜூம் பண்ண போகிறோம். இந்த 3 டாட் பண்ண கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா 2 கட்டவரலையும் வச்சு ஜூம் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே நடுவில் மட்டும் ஒரு எல்லோ கலரில் இது பண்ணுற மட்டும் தெரியும். அவ்வளோதான். கரெக்டாக வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 இதையும் நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த 3 டாட் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இதுவும் இதாயிரும், மெர்ஜ் ஆயிரும். மறுபடியும் இந்த ஆட் லேயர் கொடுத்து எம்டி லேயர் கொடுத்து இதில் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துருங்க. இது வந்து 3rd ஸ்டெப்பு. இந்த பிஎன்ஜியை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 3rd ஸ்டெப் இது. ஓகே, இதை ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் தானே ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த நார்மல் இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு XORன்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆயிரும். அடுத்து இந்த லேயரை நம்ம 2வது லேயரோட மெர்ஜ் பண்ணிடலாம். மெர்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் பின்னாடி தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் உங்கள் இமேஜ் வந்து இப்போ ரொம்ப பெருசாக இருக்கிற மட்டும் இருக்குது, அதனால் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால், உங்கள் லேயரை செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு 2 கட்டவரலாம் கொஞ்சம் சுருக்கி பாருங்கள். கரெக்டாக கீழே வரையும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாட்டோமும் மேலமும் கரெக்டாக இருக்கிற மாட்டோம் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற போதும் இங்கே பாருங்கள், இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதெல்லாம் எரேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். இதை இப்போ வச்சிடலாம். இதெல்லாம் எடுத்து விட்றலாம். இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க.
அதே மட்டும் இந்த இடமும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இதையும் எரேஸ் பண்ணிடலாம். நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபேஸ் நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லேயர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த பேனலோட ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கலாம். இப்போ குறைச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் இருக்கிறது தெரியும். டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேஸ் இருக்கிற இடத்த மட்டும் கரெக்டாக ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணிடுங்க. எரேசர் ஆப்ஷன் தான் கிளிக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. எரேசர் ஆப்ஷன் தான் கிளிக்கில் இருக்குது. கரெக்டாக இந்த எண்டில் வர மாட்டோம் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். கரெக்டாக எரேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எரேஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த லேயர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக ஏற்றிடலாம். ஏற்றினதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. அங்கே வந்து நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இந்த லேயர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆட் லேயர் கொடுத்து எம்டி லேயரை செலக்ட் பண்ணிட்டு அந்த லேயரை கீழே இழுத்து விட்ருங்க. கீழே வந்து ப்ரௌன் கலர் வரணும் நமக்கு பேக்ரவுண்டில். அது எப்படி வைக்கிறதுனா இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌன் கலர் கொஞ்சம் டார்க்காக வர மாட்டோம் கிளிக் பண்ணிட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிங்கன்னா இப்போ பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த இமேஜ் ரெடி. இந்த இமேஜை மெர்ஜ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணுறதுக்கு மெர்ஜ் பண்ணிடலாம். இது மட்டும் அந்த லேயரையும் இதோட மெர்ஜ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இமேஜ் ரெடி. இன்னும் பேக்ரவுண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது அவுட்லைன் கொடுக்குற மாட்டோம் வேணும்னா எம்டி லேயரை செலக்ட் பண்ணிட்டு இதை எடுத்து கீழே விட்டுட்டு இது வந்து எல்லோலேயே கொஞ்சம் டார்க்கான எல்லோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லோலேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாட்டோம் செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணி 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு லைட்டாக 2 கட்டரில் வச்சு சுருக்கி பாருங்கள். பார்டர் வந்து உங்களுக்கு வேறு கலர் இருக்க மாட்டோம் தெரியும். டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த இமேஜை சேவ் பண்ணிடலாம். டிஸ்கார்டு கொடுத்துட்டு இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நீங்கள் எதாவது ஏஜ் எடிட்ஸு அந்த மட்டும் பேர் நேம் எதாவது ஆட் பண்ணணும்னா கீழே வந்து டெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஏஜ் எடிட்ஸ்னு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இமேஜை சேவ் பண்ணிக்கலாம் டிக் கொடுத்து. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.